ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டம். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே கோலாப்பூர் அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்துட்டு இந்த ஸ்டேஷனையாச்சும் நம்ம ரொம்ப நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனசில் ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிக்கிட்டு அவருக்கும் நடலாம் போத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு சரி கண்ணு பாக்கெட்டாக்கி வாங்கிருந்தாரு. அது இந்த ஏரியாலேயே மிகப்பெரிய ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கள பீடா ராஜன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியாலே மாமூல் யார் ரொம்ப அதிகமாக கொடுப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அவங்க இருந்த கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்துட்டு நீங்க தான் எந்த ஒரு லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் போய் நான் கண்டு எல்லாத்தையும் லஞ்சம் வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அது யாருன்னு கேட்க அவர் வந்து பீடா ராஜன் அப்படின்னு நம்ம கான்ஸ்டபிளும் சொல்லுவாரு. சரி நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. சார் நீங்க போறது மட்டும் போறீங்க, அவருக்கு ஒரு மாலையும் கொண்டு போனீங்கன்னா அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்ல, சரி மாலை தானே அவனுக்கு கண்டிப்பா போட்டுரும் சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து அவனோட வீட்டுக்கு போறாரு. அங்க பீடா ராஜா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆர்டிஓ ஒருத்தரோட ஒய்ஃப் வந்துட்டு கூட்டு செக்ஸ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நம்ம போலீஸ்கார் உள்ள வர உடனே அவங்க ஓடி போய் நம்ம போலீஸ்கார் காலில் விழுந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவரு உடனே அந்த பீடா ராஜனும் நீ தான் புதுசாக வந்த போலீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் தலையில வந்து கண்ணை வச்சு சுட்டுருந்தாரு. அவரும் இறந்து போயிருந்தாரு. அப்படியே படத்தோட டைட்டில் கார்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்க கட் பண்ண இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஜெயிலில் வந்து கைதியா இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வருது. உடனே அங்கிருந்து வேமா முழிச்சு பாக்குறாரு. அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து டாக்டரா இருப்பாரு. இன்னொருத்தர் வந்துட்டு யாரும் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து சாமியாரா இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து திருடனா இருப்பாரு. நீங்க 3 பேரும் என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க எப்படி ஒன்னாதான் அந்த ஜெயிலுக்குள்ள வந்தீங்களா கேட்க, இல்ல நாங்க எல்லாரும் தனித்தனி கேஸ்ல தான் உள்ள வந்தோம், இப்போ வந்து உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இந்த பெரியவர்கிட்ட சாரி பெரியவரே தூக்கத்துல வந்து எல்லாத்தையும் எழுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இல்லையா நான் வந்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி என்ன உங்க கதையை சொல்லுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு நாகமதி அப்படின்ற அரண்மனையில வந்துட்டு ராணி மங்கம்மா அவங்களுக்கு வந்து தளபதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு தன்னோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்காரு. அப்போ ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது அதாவது போலீஸ் கேட்டப்ல வந்துட்டு 4 பேர் வந்தாங்க தம்பி. அவங்க வந்து ஒரு கோர்ட் ஆர்டரோட ஒன்று வந்திருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ராணி மங்கம்மா அவங்களோட வந்து செங்கோலையும் அந்த கிரீடத்தை வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு எக்ஸிபிஷன்ல வந்து வச்சனா இது அவங்களோட புகழ் வந்து உலகம் ஃபுல்லா பரவும். அதுக்காண்டி தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க அந்த அரண்மனையில இருந்து இதை வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. நானும் அந்த அரண்மனை வந்துட்டு இப்போ வந்து யாருமே இல்லை, அதான் பொக்கிஷம் மட்டும்தான் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களையும் இல்லை நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னைக்கு காலையில் நாங்கள் ஃப்ளைட் பிடிச்சா தான் நாளைக்கு போய் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா அவரையும் அந்த அரண்மனைக்கு கூட்டு போயிருந்தாங்க. அவரும் அந்த தளபதியும் சொல்லுவாரு, இந்த அரண்மனைக்குள்ள போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோட வந்ததில்ல, அதாவது நம்ம மங்கம்மாவோட ஆவி வந்து உள்ள இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது உங்களை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற குழுவும் சொல்லிட்டு அவரை உள்ள கூட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அந்த செங்கோலையும் வாழை எடுத்துட்டு சரி வாங்க போலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல தான் அவங்க வந்துட்டு யாருமே உண்மை கிடையாது, எல்லாருமே திருடுங்க, வந்தது மட்டும் இல்லாம இந்த பொக்கிஷத்தை வந்து கொள்ளடிக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் நம்ம தளபதி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம மங்கம்மாவோட ஆவி வரும். வந்தது மட்டும் இல்லாம அவங்களோட கூட வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த வில்லன்களை ஃபுல்லாக அழிச்சிரும். அதுக்கப்புறமா தளபதியும் அந்த பாம்பு வந்து கடிக்க போக அந்த இடத்துல மங்கம்மா வந்துட்டு இல்லை அவனை ஒன்றும் பண்ணாத, அவனோட நம்மளோட ஆளு தான் சொல்லிக்கிட்டு நம்ம மங்கம்மாவும் சொல்கிற மாதிரி அப்படியே அவங்களும் மறைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நான் போலீஸில் மாட்டினேன் சொல்லிக்கிட்டு நம்ம தளபதியும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை ஃபுல்லாக நம்ம தளபதி வந்துட்டு நம்ம ஹீரோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு இது எதையுமே நம்ப மாட்டாரு. அதுக்கப்புறம் தளபதி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவரோட அதாவது நம்ம மங்கம்மாவோட முழு கதையும் தெரிஞ்சா நீங்கள் வந்து இப்படி பேச மாட்டீங்க தம்பின்னு சொல்லிட்டு அவங்களோட வரலாறை பற்றி சொல்ல ஆரம்பிக்காரு. அந்த இடத்துல நம்ம மங்கம்மாவுக்கு வந்துட்டு ஒரு இளவரசி பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஜாதகத்தை வந்து எழுதுறதுக்காண்டி அவங்களோட கணவர் வந்துட்டு அங்கே ஜாதகத்தை ஜோதிட சிகாமணிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அவரும் அந்த ஜாதகத்தை வாசித்து பார்த்துட்டு இதில் வந்து ஒரு சிக்கல் இருக்கு, நான் வந்துட்டு மகாராணிட்ட சொல்றேன் சொன்னார்ட்ட சொல்றாரு. மன்னரும் வேமா அரண்மனை கூட்டு போயிட்டு அவங்க ராணி மங்கம்மா தேவி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஜோதிடத்து மேலே எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஜோதிடரும் இல்லை நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, கடவுள் தான் நம்மளை எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உங்க உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்புனால உங்க உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜோதிடர் சொல்ல, அதுக்கு மங்கம்மா வந்துட்டு நான் வந்துட்டு அந்த வலிமை மிக்க இந்த ராணி மங்கம்மா கிட்ட வந்து நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம அந்த ஜோதிடர் சொல்றதையும் நம்ம ராணி மங்கம்மா வந்து நம்ப மாட்டா. அதுக்கப்புறமா நம்ம ஜோதிடர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நாக பௌர்ணமிக்குள்ள நீங்க வந்துட்டு இந்த பாம்புனால கடிச்சு இறந்து போவீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம மங்கம்மா தேவி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இதுல நம்பாம சரி இரு, நான் வந்துட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தலை ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பாம்பு பிடி வீரர்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா அவங்களோட இந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்றாங்க. அவங்க உடனே இந்த உலகத்தில் வந்துட்டு பாம்பே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிருங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாம்பையும் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 2 மிகப்பெரிய பாம்பு மட்டுமே இவங்களை வந்துட்டு கொல்ல முடியாமல் அப்பப்போ தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படியாச்சும் இதை கொண்டுறோம்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற வீரர்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் அந்த நம்ம ஜோதிடர் சொன்ன அந்த நாக பௌர்ணமியும் வருது. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த டயத்தில் அந்த பாம்பு உள்ள வந்துட்டு அங்கே இருக்கிற நம்ம மகாராணியை வந்து கொன்றுது. இதை ஃபுல்லாக பார்த்து நம்ம மன்னர் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஜோதிடர்
ஜோதிடரே என்னோட மகளை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சொல்லிக்கிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உங்கள் மகளுக்கு இதே தோசை இருக்குது, ஸோ நீங்கள் வந்துட்டு பாம்பே இல்லாத ஒரு ஏரியாவில் போயிட்டு நீங்கள் வந்து வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம மன்னரும் சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்மளுக்கு வந்து நம்ம பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டிலேருந்து அவரும் கிளம்புறாரு. அந்த டயத்தில் தான் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 4 கப்பல் வந்து தர்றோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த அரண்மனையை வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அவரும் கொடுத்துட்டு அவரும் நேராக நியூசிலாந்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோதிடர் சொன்ன மாதிரியே அவங்க பொண்ணோட பேர் வந்துட்டு நாகமதி அப்படின்னு பேரும் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு 15 வருஷம் கழிய அவங்களும் ரிட்டர்ன் மறுபடியும் இந்தியாவுக்கு வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிரிட்டிஷார் ஆட்சி முடிஞ்சிருது. ஸோ அதனால நம்ம தளபதிட்ட வந்துட்டு பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த டயத்தில் ஒருத்தர் வந்து உடம்பு ஃபுல்லாக சீக்காக இருக்கும், நான் வந்துட்டு நாகமதியை பார்க்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற காவலாளி ஃபுல்லாமே அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் யாருன்னு சொல்லி பார்க்க நம்ம மன்னர் பார்க்கும்போது அது வந்துட்டு நம்ம தளபதினு தெரியுது. உடனே யாருன்னு கேட்க இதுதான் நம்ம தளபதி சொல்லிக்கிட்டு நம்ம மன்னர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நான் உங்களை எப்படியாச்சும் காப்பாற்ற சொல்லிட்டு நம்ம நாகமதி இளவரசியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அவரும் ஒரு கட்டத்தில் வந்து குணமாகறாரு. நாகமதி சொல்றாங்க இந்த நம்ம ஏரியாவில் இருக்கிற கஜானா ஃபுல்லாமே இனிமேல் நாட்டு மக்களுக்கு பயன்படட்டும், மருத்துவமனை அப்படி இப்படின்னு எல்லாமே கட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் மக்கள் எல்லாருமே ஆரவாரமா நாகமதி நாகமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் நம்ம பணியாளர் வந்துட்டு அவங்க டிஃபன் கொடுக்க போக அந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு கடிச்சு அவங்களும் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரச குடும்பமே இந்த பாம்புனால இறந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கதையும் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம தளபதி சொல்றாரு. நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்காரர் காப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா. அவர் வந்து அவரோட வந்துட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு கேட்பாரு, ஏன்டா அவன் பையனை வந்து நீ காப்பாற்ற முடியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் ஜெயிலில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட தைரியமா சொல்றான், அவன் ஜெயிலே கிடக்கட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டயத்துல தான் ஒரு ஏட்டையா வராரு. அவர் வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருந்துச்சு, அதை விசாரிக்கிறதுக்காண்டி நானும் எஸ்ஐயும் போயிருந்தோம். அந்த டயத்துல தான் அவளோட கையில் வந்து ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர் இருந்தாங்க சொல்லிக்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறோம். அவர் வந்து படிச்சு பார்க்குறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பேர் வந்து சரவணன். நான் வந்து சரவணனை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், அதை வந்து அவங்க ஆச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கோம். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் வந்துட்டு அன்னைக்கு கால் பண்ணேன், ஆனால் நீங்கள் வந்து கால் எடுக்கல. அந்த இடத்துல தான் சரவணன் வந்து ஃபோன் எடுத்தான். ஸோ அதனால இந்த தப்பு ஃபுல்லாக நான் தான் பண்ணேன் சொல்லிக்கிட்டு அவன் வந்துட்டு ஜெயிலில் இருக்கான் சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் போகுது, நம்ம சரவணனும் பெயிலில் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு அவர் டிஐஜி வந்து ஒரு வேலை கொடுத்துருப்பாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு 3 காவலுக்கு இருந்தாங்க. அவங்கள வந்துட்டு அந்த பாம்பு வந்து கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி நீங்கள் அங்கே போய் அந்த டியூட்டி வந்து பாருங்க சொல்லிக்கிட்டு நம்ம டிஎஸ்பியும் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த இடத்துக்கு போட்டுருந்தாரு. இந்த நியூஸை ஃபுல்லாக நம்ம சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவர் வந்துட்டு நீங்கள் போகாதீங்கப்பா, நீங்கள் வந்துட்டு அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, நான் வேணா போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எங்கேயுமே போக வேணாண்டா, சத்தப்படாம வீட்டில் இருடா சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம சரவணன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அடைச்சு வச்சிருந்தாரு. அடைச்சு வச்சுட்டு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், எங்கேயே இருங்க, நான் அந்த கேஸ் என்னன்னு பார்த்துக்கிறேன் சொல்லிக்கிட்டு அவரும் போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ராதிகா அப்படின்னு இருப்பாங்க. அவர் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை விட்டுட்டு போயிருந்தாரு. இந்த டயத்தில் தான் அவங்க ஜெயிலில் கூட இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே வெளியே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்ன நான் வந்து இந்த அரண்மனைக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவங்களும் நீங்கள் வந்து போகாத, அங்கே வேணா துணைக்கு வரோன்னு சொல்ல என் உயிரை பணைய வச்சுக்கிறேன், உங்கள் உயிரை நான் வந்து பணைய வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம சரவணனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட போய் பார்க்க போகிறோமா, ஒரு சின்ன கேஸ் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராதிகிட்ட சொல்ல நீங்கள் இருங்க அங்கிள், நான் வேணா போயிட்டு வேணா உங்களுக்கு கால் பண்ணேன் சொல்லிக்கிட்டு ராதிகாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் மாணிக்கவேல்கிட்ட நம்ம சரவணனோட அந்த பொண்ணு இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கேஸை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் காலேஜில் வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு இதே மாதிரி சித்திரவதை பண்ணி அவரை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த பிறந்த பொண்ணே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே ஒரே ஆளாக கூட இருக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் அடிச்சு நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை ஃபுல்லாமே சொல்கிறாங்க. சரி இது வந்துட்டு நீ வந்து அந்த கேஸ் ஃபைலை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வில்லன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சு அவர் வந்து கொள்றதுக்காண்டி போகிறான். ஒரு வழி அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வெளியே தப்பிச்சு வந்துருந்தாரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவர் ஃப்ரெண்டு மாணிக்கவேல்கிட்ட பேசுகிறாரு, எங்கடா இங்கேருந்து ராதிகாவை காணோம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு, அவள் வந்து அப்போ வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, இங்கே இருக்கிற ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணு அப்படின்னு சொல்ல இது வந்து கமிஷனர் ஆஃபீஸ்டா, இங்கே வந்து யாரடா ஒட்டு கேட்க போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் அங்கேருந்து ஆளை கூட்டு வராங்க. வந்து பார்த்தா இங்கே வந்து யாரோ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் அவங்களுக்கு தெரியுது. அந்த டயத்தில் நம்ம வில்லன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா வந்து கூட்டு போயிட்டு அவர் வீட்டில் வச்சுட்டு அவரை வந்து கொண்டு போட்டுருவான். இதை ஃபுல்லாக இன்ஸ்பெக்டர் போய் பார்ப்பாரு, நம்ம ராதிகாவும் இறந்து கிடப்பா. இதை வந்து நான் எப்படிடா நம்ம என்னோட பையன் சரவணன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் தான் நம்ம சரவணனும் அந்த அரண்மனைக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அதெல்லாம் சொல்லாமல் அவங்களும் வந்துருந்தாங்க. நீங்கள் ஏன்டா வந்தீங்க சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வாடா ஒன்றாவே போகண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்றா போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு வருது. வந்துட்டு நம்ம சாமியாரை வந்து தூக்கிட்டு போயிருது. தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவரை தேடி பிடிச்சி ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களும் நான் வந்து தப்பு பண்ணிட்டோம், அங்கே இருக்கிற போலீஸ்கார் ஒருத்தர் சொன்னதை நம்பி இங்கே வந்து இங்கே இருக்கிற புதையில வந்து தூக்கிட்டு போகலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம சாமியாரும் அப்படியே இறந்து போயிருந்தாரு. அங்கே வந்து திருடன் ஃப்ரெண்டு ஒருத்தனும் அங்கே இருக்கிற கஜானாவை கொள்ளடிக்கலாம் சொல்லிக்கிட்டு போக அவனே அந்த பாம்பு கொன்றுது. இப்படி ஒவ்வொருத்தனையாக கொண்டுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. சொல்லுவாங்களா நாகமதி அப்படின்ற அந்த பொண்ணு வந்து அங்கே இருப்பாங்க. கையில் வந்து சங்கிலிலாம் கட்டி போட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு ஹீரோ வந்து கேட்க அதுக்கு வந்துட்டு இல்லை நான் என்ன நடந்துச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே நடந்த உண்மையை ஃபுல்லாக அவங்க
சொல்கிறாங்க. மன்னர் வந்துட்டு அவங்க வந்து நியூசிலாந்து கூட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இளவரசர் கார் ரேஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதனால அவங்க மூஞ்சி வந்து எரிஞ்சிரும். அந்த முகத்தை ஃபுல்லாமே அறுவை சிகிச்சை பண்ணி அதை வந்து மறுபடியும் ஒரு டாக்டர் வந்து வர வச்சிருவாரு. அந்த டயத்துல தான் அந்த டாக்டர் வந்துட்டு அவங்க அப்பாவை கூட்டு வந்துட்டு இது உங்க பொண்ணை வந்து லவ் பண்றேன், அவங்களே கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற நம்ம மன்னரும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் அப்படின்ற பையனை வந்துட்டு தத்தெடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு ஃபாரினர் வந்து தத்தெடுத்திருப்பாரு. ஸோ இவர் வந்து யாரு அப்படின்ற உண்மையை கண்டறியதுக்காண்டி நம்ம டிடெக்டிவ்ட்ட வந்துட்டு இந்த துக்கத்துக்கே அந்த கௌதம் அப்படின்ற பையன் வந்து யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மன்னரும் சொல்றாரு. அப்போ அந்த டிடெக்டிவ் அங்கே போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த தத்து கொடுக்குற அந்த இதில் போய்கிட்டு அவரை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரோட உண்மையான பேர் வந்துட்டு கௌதம் கிடையாது, அவரோட பேர் வந்து சூர்யா. நாங்கள் வந்து ஒரிஜினல் பேர் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அந்த நேம் ஃபுல்லாக வாங்கிட்டு அவர் படித்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவரும் 7ஆம் வரைக்கும் தான் அங்கே படித்தார். அதுவும் நல்லா படிப்பான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திறமையான பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்துட்டு அவனுக்கு வந்து வேற இடத்துல ஸ்கூல் பார்க்குறோம் சொல்லிக்கிட்டு டிசியோட வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி அவங்க அப்பா யாருன்னு சொல்லிக்காரு. அவங்க அப்பா தான் இப்போ இருக்கிற கமிஷனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஹெட் மாஸ்டரும் சொல்லுவார். அந்த கமிஷனர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு அந்த அரண்மனைக்கு போக சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த கமிஷனர் தான் அவர். அதுக்கப்புறமா நம்ம காளியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து ஈவ் டீசிங் கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை விசாரிக்கிறக்காண்டி நம்ம காளி வந்து போறாரு. போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பிரின்சிபலையும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, என்னை வந்து இவர் வந்து ஸ்காலர்ஷிப்புக்காண்டி என்னை வந்து தப்பா நடக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே இருக்கிற ஒரு லேடியும் இல்லை நான் ஒன்றும் அந்த மாதிரி சொல்லலை சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களே அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரின்சிபலோட கையையும் வந்து பேனாவால குத்திருந்தாரு. அவரும் ஒத்துக்கிறாரு. இப்படிதாம ஒரு பொண்ணு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம காளியும் சொல்லிட்டு அங்கிருந்து வந்துருந்தாரு. சரிடா காளி ரொம்ப நல்லவர் பார்த்தா அதுதான் இல்லை. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அவர் கடத்திட்டு வந்துட்டு அவர் வந்து கல்யாணம் பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் கை கால் எல்லாமே சங்கிலியால கட்டி அவர் வந்து டார்ச்சர் பண்றாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா. அவனும் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் எல்லாமே அவங்க அம்மா கூட்டு வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் வந்துகிட்டு அவங்க அம்மா கூப்பிடுறதுக்காண்டி ஒரு இடம் வரான். அப்போ வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா விட்டுனா இங்கிருந்து ஓடி போயிடுவாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரிப்பா அம்மா எங்கேயுமே போக வேண்டாம், இங்கேயே இருக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல தான் அங்கே இருக்கிற டீச்சர் ஒருத்தவங்க வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அவங்க அம்மா கட்டி போட்டுருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கெட்ட ஃபுல்லாக அவுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம சூர்யா வந்துட்டு அவங்கள வந்துட்டு தலையிலே அடிச்சு அவங்கள கொண்டுதான். அந்த டயத்துல தான் அவங்க அம்மா வந்துட்டு என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்க, நீங்க வந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவே அடிச்சு கொண்டுதான். இதை ஃபுல்லா வந்து நம்ம காளி பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம இப்படிதான் மகனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பையனுக்கு வந்து புத்தி சொல்லிக்கிட்டு சரி நம்ம இங்க இருக்க வேண்டாம் சொல்லிக்கிட்டு அவன் வந்து தத்து கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த நியூஸ் ஃபுல்லாமே நம்ம மன்னருக்கு வந்துட்டு நம்ம டிடெக்டிவ் குரூப் எல்லாமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம மன்னரும் இந்த பிரச்சனை அதாவது இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது நம்ம சூர்யா வந்து இந்தியாவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்க, நம்ம வந்து நம்ம அம்மாவை எப்படி நம்ம அடிச்சு இது பண்ணமோ அதே மாதிரி நீ வெகுமதி பொண்ணு வந்துட்டு நீயும் அதே மாதிரியே பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் ஒரு டைம் வந்து அந்த அரண்மனைக்குள்ள போறான். போனது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த பொண்ணு வந்து இறந்துருப்பா பார்த்தீங்களா பாம்பு கடிச்சு. அந்த வேலையை ஃபுல்லாக பார்த்தது ஃபுல்லாமே யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கோ அதாவது நம்ம சூர்யா தான். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் வந்து இந்த பாதாள அறையில அவன் தான் அடைச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு இறந்த உடம்பு வந்துட்டு என்னோட மூஞ்சி மாதிரியே ரெடி பண்ணி அதை வந்துட்டு நான் தான் இறந்தேன் சொல்லிக்கிட்டு வெளியே இருக்கிற மக்களை ஃபுல்லாமே நம்ப வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம ஹீரோட்ட வந்துட்டு நம்ம நாகமதி சொல்றாங்க. நம்ம காளி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட பையனுக்கு சூர்யாவுக்கு வந்துட்டு அமேசான் காட்டுல இருந்து கிடைச்ச ஒரு பாம்பை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அந்த பாம்பு வந்துட்டு எல்லாரும் கூட நல்லா பழகும். ஆனால் யார் அவனை நீ வந்து எதிரியா நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்துட்டு இந்த பூவோட வாசனை மட்டும் இது பண்ணிட்டேன்னா அவங்களை வந்து இந்த பாம்பு கொன்று சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் அந்த பாம்பு வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இத்தனால அந்த பாம்பு தான் அவங்க எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு இருக்கும். ஒரு வாசனை திரவியத்தை வந்து அவங்க மேல வந்து தெளிச்சிருவாரு. அதனால அந்த பாம்பு வந்து அவங்களை வந்து கொன்றும். இந்த டயத்துல தான் நம்ம சூர்யா உள்ள அதாவது நம்ம சரவண மேல வந்துட்டு அந்த வாசனை திரவியத்தை தெளிச்சிருதான். உடனே பாம்பு உள்ள இருந்து வந்துட்டு அவர் கொல்ல போற நேரத்தில் அவர் வந்துட்டு அம்புல வந்துட்டு பாம்பை வச்சுட்டு அந்த பாம்பையும் கொன்றுதாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நம்ம சூர்யாவை அடிச்சு கொன்றுதாரு. நம்ம நாகமதியும் அந்த அரண்மனையில இருந்து வெளியே வராங்க. இதை ஃபுல்லாமே நம்ம தளபதி வந்து பார்த்துட்டு நீங்களும் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அவங்களும் நடந்த உண்மையை ஃபுல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனோட அப்பாவும் யாருமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நடந்ததை ஃபுல்லாமே சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அவனை வந்துட்டு ஒருத்தர் வந்து கொண்டுட்டாரு. அவர் கொண்டது வந்துட்டு உங்களை மாதிரி ஒருத்தர் தான் இருந்தார், அவர் தான் என்னை வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல வந்துட்டு காளி அப்படின்றவர் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பிடிச்சிருந்தாரு. பிடிச்சது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு சரி நீ தப்பிச்சு போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் போறாரு. உடனே அவர் வந்துட்டு சுட்டு கொன்றுதாரு. அப்படியே படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.